என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இந்த நிகழ்விலே நூல் வெளியீட்டு நிகழ்வையும் இணைத்தமைக்கு இசைவு தந்ததற்காக புதுமை இலக்கிய தண்டலின் தலைவர் பாவலர் மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நூலினை வெளியிட்ட ஐயா பெரும் புலவர் வெற்றி அழகனார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எளிய நிகழ்வாக இருந்தாலும் இனிய நிகழ்வாக இது நிறைவுற்றமைக்கு என்னுடைய மகிழ்ச்சி பெருக்கினை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நண்பர்களே, நம்முடைய பொழிவிற்கு வந்து விடுகிறோம். நன்றி. திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரமும் அதன் சாயலிலே மெருகேறிக்கொண்டே வருகின்றது. 10 குறள்களின் பகுப்பும் ஒவ்வொரு அதிகாரத்திற்குள் இருப்பதும் படிப்படியாக உயர்நிலைக்கு செல்வது போன்று படிக்கட்டுகள் போன்று அமைக்கப்பட்டிருப்பது பெரிய வியப்பாகவும் உள்ளது. அதனை தொகுத்தவர்களின் வகைப்பாடு செய்தவர்களின் ஆற்றலை நாம் கட்டாயமாக போற்றி புகழ்ந்துதான் ஆளுதல் வேண்டும். நண்பர்களே, சரி, 88வது அதிகாரமாக பகை திறம் தெரிதல் என்ற தலைப்பிலே 10 குறள்கள் அடக்கப்பட்டுள்ளன, அடங்கி கிடக்கின்றன. ஒவ்வொரு குறளும் முத்துமணியினுடைய ஒவ்வொரு மணியாக எது முதல் மணி எது கடைசி மணி என்று சொல்லத்தக வகையிலே இல்லாமல் ஒவ்வொரு மணியும் உயர்ந்து கொண்டே போகின்றவாறு அமைக்கப்பட்டுள்ளது, தொகுக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே பாராட்ட தகுந்ததுதான் ஆகும். ஏன் பகை என்று சொல்லும் போது முதலில் பகை என்பது பகுத்தல் என்பதுதான் பகை. பகல் பகுப்பு என்று சொல்லப்படுவது எல்லாம் ஒன்றிலிருந்து ஒன்று பகுத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உள்ளதால் அதனை அவ்வாறு சொல்லுகின்றோம். அதனை போன்றேதான் நாம் எல்லாம் புழக்கத்தில் இல்லாத ஒரு சொல்லாக பாகு என்று சொல்லுகின்றோம். பாகு நிலை என்பது திண்ம நிலையிலிருந்து சற்றே இளகிய நிலைக்கு மாறிய நிலைக்கு வருவதைத்தான் நாம் பாகு நிலை என்று சொல்லுகின்றோம். பாகுபாடு என்றும் சொல்லுகின்றோம் அல்லவா? திண்ம பொருள், நீர்ம பொருள், காண்ம பொருள் என்ற வகை நிலைகளிலே திண்ம நிலைக்கும் நீர்ம நிலைக்கும் இடைப்பட்ட நிலைதான் பாகு நிலை. ஆங்கிலத்திலே கொலாய்டல் என்று சொல்லுவார்கள். அந்த கொலாய்டல் ஸ்டேட்டஸ் என்று சொல்லக்கூடிய நிலையிலே உருகிய நிலை அல்லது பாகு என திண்ம நிலையிலிருந்து கரைந்த நிலையினை நாம் பாகு நிலை என்று பாகுபடுத்தி உள்ளதனை நாம் நன்கு அறிவோம் நண்பர்களே. எனவே பகை என்பது தவிர்க்க முடியாதது. இந்த பகை திறம் தெரிதல் என்பது பெரும் அளவிற்கு மன்னனுக்காக தெரிவிக்கப்பட்டதாகவே நாம் கருதி கொள்ளுதல் வேண்டும். ஏனெனில் நாம் தனிப்பட்ட முறையிலே பகைமை தோன்றின் ஒதுங்கிக் கொள்ளலாம் அல்லது ஓரம் சென்று விடலாம் என்ற அளவிலே தனி மாந்தனுடைய பகை என்பது அந்த நிலையிலே உள்ளது. ஆனால் ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டிற்கும், ஒரு மன்னனுக்கும் மற்றொரு மன்னனுக்கும் ஏற்படும் பகையானது அவனோடு மட்டும் முற்று பெறுவதில்லை என்பதனால் அதற்கென ஒரு தனி அதிகாரத்தினை வகுத்து அந்த பகையினை எவ்வாறு அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதனுடைய திறத்தை வலிமையினை எடையிட்ட பின்னர் முன் செல்லுதல் வேண்டும். தன் நாட்டு மக்களையும் கட்டி காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு மன்னனுக்கு இருக்கின்ற நிலையிலே அதனை எவ்வாறு கையாளுதல் வேண்டும் என்று 10 அறிவுரைகளையும் 10 திறன்களையும் வள்ளுவர்
வெவ்வேறு குரல்களிலே வகுத்து தந்துள்ளார். எனவே என்பதாகவே கொள்ளுதல் வேண்டும் என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நண்பர்களே. இந்த புதியதொரு நூலாக திருக்குறளின் அதிகார சார வெண்பா என்ற வெண்பா நூல் ஒன்றினை 133 அதிகாரங்களுக்கும் 133 வெண்பாக்களை யாத்து முத்தமிழ் கலைஞர் அவர்கள் ஒரு போட்டியினை நடாத்திய போது அந்த போட்டியிலே பங்கேற்ற கல்லை கரு சுப்பையா என்பவர் ஒரு நூலாக வடித்துள்ளார். 133 வெண்பாக்களை, அதிகார சார வெண்பாக்களை வடித்து ஒரு நூலாக தொகுத்துள்ளார். அவருடைய காலகட்டத்திலே அந்த நூல் வெளிவராமல் பிற்காலத்திலே வெளிவந்துள்ள அந்த நூலினுடைய அதிகார சார வெண்பாவிலை குறிப்பாக சிறப்பாக 88வது அதிகாரத்திற்குள்ள பகைத்திறம் தெரிதல் என்ற வகையிலே பகை நகைப்பில் நாவலர்பால் பல்லோர் மேல் வேண்டா, பகை இரண்டில் ஒன்றை நட்பாக்கி மிகை அடங்க தற்காக்க சாற்றற்க தம் மெலிவு முள் மரத்தை முற்ற விடேல் செம்மல் ஒடுக்கு என்ற அதிகார சார வெண்பாவிலே 88வது அதிகாரத்திற்கு இந்த வெண்பாவினை தந்துள்ளார் பாவலர் கல்லை கரு சுப்பையா என்பவர். அவ்வாறே இந்த ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் அதிகார அடைவு என்பது போல் 10 குறட்களுக்கும் அந்த குறள்களின் முதல் சொல்லினை கையாண்டு அந்த முதற் சொல்லினை சொன்னவுடனே அந்த 10 பாக்களும் ஒவ்வொரு பாவும் நினைவுக்கு வரும் வகையிலே 10 பாக்களின் முதற் சொல்லினை கையாண்டு அதிகார அடைவு என்ற பெயரிலே 133 அதிகாரங்களுக்கும் தன்னுடைய திருக்குறள் வாழ்வியல் விளக்க உரையிலே முது முனைவர் இளங்குமரனார் தந்துள்ளார். பகை என்னும் வில்லேர் ஏமுற்ற பகை நட்பாக்கு தன் துணை தேரினும் நோவர்க்க வகையறிந்து இளைதாக உயிர்ப்பு என்பவை பகைத்திறம் தெரிதலாம் என்பான் எட்டே என்று சொல்லுவது 88 என்ற வகையிலே குறிப்பிடுகிறார். இந்த அதிகாரத்தை பற்றி வகைப்பாடு வழி வழியாக ஒவ்வொரு படிக்கட்டு அமைத்திருப்பது போல் உயர்ந்து செல்வது போன்று இகலை பற்றி சொன்னார். பகை மாட்சியை பற்றி வள்ளுவர் சொன்னார். பகைத்திறம் தெரிதல் என்பதை பற்றி சொல்லும் போது தனி ஒருவருக்கும் மற்றொருவருக்கும் பகை ஏற்படின் இருவரும் கூடி பேசி அல்லது மூன்றாவது ஆளின் முன்னிலையிலே சமப்படுத்தி கொண்டு அமைதி அடையலாம், அமைதி அடைவர். பிறகு அந்த பகை உணர்வு எழாமலும் இருந்து விடலாம். ஆனால் ஒரு மன்னனுக்கும் மற்றொரு மன்னனுக்கும் இடையே ஏற்படுகின்ற பகை உணர்ச்சி ஏற்பட்டு விடுமே, ஆனால் அது தனிப்பட்ட ஒருவரின் பகையாக நின்று விடாது. ஒரு நாட்டுக்கும் மற்றொரு நாட்டுக்கும் பகை உணர்வு இருந்து கொண்டே இருக்கின்றது. எனவே அந்த காலத்தினுடைய அந்த நாட்டினுடைய பெருந்தலைவனாக ஒற்றை தலைவனாக விளங்குகின்றவன் தன்னுடைய பகை உணர்ச்சிக்கு மட்டும் முதலிடம் தராமல் அடுத்த நாடு அல்லது பகை நாட்டினுடைய உணர்ச்சிக்கும் இடம் தந்து அவற்றினுடைய வலிமையையும் அதனுடைய வலிமையையும் கருதி பார்த்து திறனை சீர்தூக்கி பார்த்து முடிவெடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகத்தான் பகை திறம் தெரிதல் என்று தனி ஒரு அதிகாரத்தை வகுத்துள்ளார் என்று நான் நம்புகிறேன் நண்பர்களே. இந்த ஒவ்வொன்றாக சொல்லிக் கொள்ளலாம். ஏன் இந்த பகை என்பது தவிர்க்க முடியாதது. வாழ்விலே எவர் ஒருவரும் எதிர்கொள்ள வேண்டிய, ஒரு நாடு எதிர்கொள்ள வேண்டிய பகை உணர்வும் பகைமையும் தவிர்க்க முடியாததுதான். எவ்வளவுதான் நெருக்கமாக ஒற்றை நாட்டுக்கும் அடுத்த நாட்டுக்கும் இருந்தாலும் கூட பகை உணர்வு வேறு போராக மாறக்கூடிய வாய்ப்பு கூறுகளை அள்ளித்தரும்.
இந்த ஊடகங்கள் மிக தவறான போக்கிலே சொற்களை கையாளுவதையும் நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஏற்கனவே நடைபெற இருந்த ஒரு போரினை குறிப்பிடும் போது பாகிஸ்தான் மண்டியிட்டது என்று செய்தித்தாட்களிலே ஒரு செய்தியை பார்த்தேன். மண்டியிடுதல் என்று சொல்லும் போது ஒரு நாடு இன்னொரு நாட்டிடம் எவ்வாறு மண்டியிடும் என்பதை எண்ணி பார்க்கும் போது ஊடக இயலாளர்கள் தவறான சொற்களை கையாளுகின்றனர் என்பதையும் நாம் அறிந்து துன்பப்பட வேண்டியுள்ளது. நண்பர்களே, இந்த பகையிலே வெளிப்படு பகை, உட்பகை, குழிதோண்டும் பகை, கரவாக முடித்து காவு வாங்கும் பகை என்றெல்லாம் பல்வேறு வகையிலே பகை உணர்வுகள் உள்ளன. ஒரு நாட்டிற்கும் மற்றொரு நாட்டுக்கும் இடையே உள்ளதால் இந்த பகையினை பற்றி அந்த பகை முளைக்கும் போதே அதனை ஒற்று மூலமாகவோ மற்ற மூலமாகவோ அதனுடைய எதிர்வினை என்ன என்பதை கூர்ந்து கவனித்து செயல்பட வேண்டிய நிலையிலே அடுத்த நாடு உள்ளது என்பதால் ஒவ்வொரு குறளையும் நாம் தனித்தனியாக பார்த்து கொள்ளலாம். 871வது குறளாக, பகை என்னும் பண்பு இலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்றன்று என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பகை எனும் பண்பு இலதனை, பகை என்பதே தேவையற்ற வீணான விளக்க வேண்டிய ஒன்று, பண்பு அற்றது என்பதை மிக தெளிவாக முதலிலேயே சொல்லிவிடுகிறார். எனவே பகை எனும் பண்பு இலதனை ஒருவன் நகையையும் வேண்டற்பாற்று அன்று. இங்கே ஒருவன் என்று சொல்லுவது ஒரு நாட்டினுடைய தலைமையிலே இருக்கின்ற ஒருவன் என்று எடுத்துக் கொள்ளலாம் நண்பர்களே, கருதி கொள்ளலாம் நண்பர்களே. இந்த பகை என்பதை பற்றி சொல்லும் போது விளையாட்டில் கூட பகை உணர்வை கொள்ளாமல் தவிர்த்தல் வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை மணியை மிக ஆழமாக ஒலியோடு எழுப்புகிறார் வள்ளுவர். இதனை பற்றி, இந்த குறளை பற்றி சொல்லும் போது ஒரு சொல்லாடலையும் நாம் இங்கே கருதி பார்க்கலாம். தமிழினுடைய வளமான சொற்களுக்கு அதனுடைய வேர் சொற்கள் வழிவகுக்கின்றன. குறிப்பாக நாம் பரிசு என்று சொல்லுகின்றோம், பரிசில் என்று சொல்லுகின்றோம், பரிசம் என்று சொல்லுகின்றோம். முச்சொற்களும் ஒற்றை பொருள் தருவன போல தோன்றினாலும் அவற்றுக்கு இடையே சாயல் வேறுபாடுகளும் உள்ளன என்பதை, பரிசு என்பது ஒரு போட்டி நடத்த பெற்று அதிலே வெற்றி பெற்றவருக்கு கிடைப்பது பரிசு. புலவர்கள் அக்காலத்தில் மன்னரிடம் பெற்றது பரிசில். அக்காலகட்டத்திலே ஆண்மகன் தனக்கு துணையாக வரக்கூடிய தன்னுடைய இணையருக்கு கொடுக்கக்கூடிய தொகைக்கு பெயர் பரிசம். எனவே இது போன்று ஆழமான சொற்களையும் ஆங்காங்கே நாம் அறிந்து கொண்டோமே ஆனால் திருக்குறளை படித்து அதனுடைய முழு பொருளையும் உணர்ந்து கொள்ளுவது எளிது என்பது என்னுடைய கருத்து நண்பர்களே. ஐயா மிக அருமையாக வில் ஏர் உழவர், சொல் ஏர் உழவர் என்ற சொல்லினை கையாண்ட வள்ளுவரை பற்றி வெகுவாகவே பாராட்டினார். ஆம், கலை சொல்லாக்கத்திலும் தன் பங்கினை தந்தவர் திருவள்ளுவர் என்பதில் அளவும் ஐயம் இல்லை. வில் ஏர் உழவர், பகை கொளினும் அல்லது பகை கொள்ளினும் சொல் ஏர் உழவர் பகை கொள்ளற்க. இந்த வில் ஏர் பகை என்று சொல்லும் போது அது வில் ஏருடைய பகையானது நேரடியாக ஒருவருக்கோ அல்லது சிலருக்கோ காயங்களை உடலிலே ஏற்படுத்தக்கூடும். ஆனால் சொல் ஏர் உழவருடைய பகை என்பது ஒருவர் இறந்த பிறகும் அவர் தலைமுறைக்கும் செல்லக்கூடிய ஒன்று என்பதால், அதாவது இசை என்று சொல்லக்கூடிய புகழ் அல்லது வசை என்று சொல்லக்கூடிய இகழ், இந்த இகழ்ச்சியும் புகழ்ச்சியும்
ஒருவன் மறைந்த பிறகும் மாண்ட பிறகும் தொடரக்கூடிய வாய்ப்பு கூறுகள் உள்ளதால் இந்த சொல் ஏர் பகையை கொள்ளக்கூடாது, கொள்ளாமல் தவிர்த்து கொள்ளுக என்று மன்னர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் நம்முடைய பெரும் அறிஞர் ஆசிரியர் திருவள்ளுவர் என்பதையும் இந்த வேளையில் கருதி பார்த்தல் வேண்டும். வில் ஏர் உழவர் பகை கொளினும் சொல் ஏர் உழவர் பகை கொள்ளற்க. ஏன் உழவர் என்ற சொல்லை கையாளுகிறார் வள்ளுவர் என்று சொல்லும் போது, இந்த கூரான ஏரினை கொண்டு உழவர் விளைப்பது பயிர், நல் விளைச்சலை தரக்கூடிய பயிரை விளைப்பவர்கள் உழவர் என்பது போல இந்த சொல்லினை கையாளுபவர்கள் பெருமளவிற்கும் போற்றி பாடுபவர்கள், போற்றி இசையை வழங்குபவர்கள், புகழ்பாடுபவர்கள் என்ற அடிப்படையிலே புலவர் பெருமக்கள் ஒருபோதும் வசைபாடுவதற்கு முன்வரார் என்ற அடிப்படையிலே அவ்வாறு புலவரே ஒரு வசைபாட தொடங்கிய வேண்டிய நிலைக்கு ஒருவன் தாழ்ந்து போகக்கூடாது என்பதைத்தான் சொல் ஏர் உழவர் பகை கொள்ளற்க என்று கொள்ளிலும் என்று சேர்த்து அதனை விட்டு விடுக என்று மிகவும் ஆழமான ஒரு கருத்தினை நம்முடைய திருவள்ளுவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக, ஏம் உற்றவரினும் ஏழை தமியரை பல்லார் பகை கொள்பவர். இந்த குறளை சற்று பொருள்முறை கொள்ள வேண்டிய முறைப்படி நாம் படித்தோமே ஆனால் எளிய முறையிலே எளிய அளவிலே இந்த குறளுக்கு நாம் பொருள் கொள்ள இயலும். தமியனாய் பல்லார் பகை கொள்பவன் ஏன் உற்றவரினும் ஏழை. இந்த ஏழை என்பது ஏழை பணக்காரன் என்று சொல் நாம் இப்போது புழக்கத்தில் உள்ள சொல் போன்றது அல்லவே அல்ல. இங்கே அறிவு இல்லாதவன் தான் ஏழை. செல்வத்து செல்வம் என்று சொல்லக்கூடிய அளவிலே கல்விதான் ஒருவனுக்கு மாடு, மற்றதெல்லாம் செல்வம் அல்ல, நிலைக்காதது என்ற பொருளில்தான் ஏழை, அறிவு அற்றவன் தான் ஏழை என்றும், செல்வம் உள்ளவன் செல்வம் இல்லாதவன் என்ற பொருளிலே ஒருபோதும் வள்ளுவர் குறிப்பிடவில்லை என்ற அளவிலும், தமியனாய் பல்லார் பகையை கொள்பவன் ஏம் உற்றவரினும் ஏழை. ஏம் உற்றவரின்னா என்ன பொருள் என்றால், எம்மை யாமே அழித்துக் கொள்வோம் என்று பித்து கொண்டவன் தான் செல்வான். அறிவுடையவன், த ப்ரூடன்ட் நார்மல் பர்சன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் தன் வாழ்க்கையிலே கிடைத்த அரிய வாழ்வினை ஒருபோதும் அழித்துக் கொள்ள மாட்டான் என்ற அடிப்படையிலே யாம் அழிந்து போவோம் என்று எவனேனும் சொன்னானே ஆனால் அவனுக்கு பித்து பிடித்திருந்தால் மட்டுமே அவ்வாறு சொல்வான் என்ற அடிப்படையிலே ஒரு தனியாக இருக்கின்ற ஒருவன் பல பேருடைய பகையை கொள்வதற்கு கூடாது என்றும் எச்சரிக்கிறார் வள்ளுவர். 874வது குறள். பகை நட்பா கொண்டொழுகும் பண்புடையான் தகைமை கண் தங்கிற்று உலகு. பொருள் முறையிலே சொல்லும் போது உலகு தங்கிற்று, உலகமானது அவனிடம் உள்ளது என்று, அவனை போன்றவர்களிடம் உள்ளது என்ற பொருள்பட பகை நட்பா கொண்டொழுகும். இது எல்லோருக்கும் எப்போதும் எவ்விடத்தும் வாய்க்கக்கூடியது அல்ல. குறிப்பாக சிறப்பாக மன்னர்களுக்கு நடவாத ஒன்று. பகை என்பது தவிர்க்க முடியாத ஒன்றுதான். பல்வேறு காரணங்களின் அடிப்படையிலே, சூழ்நிலைகளின் அடிப்படையிலே பகை என்பது எழத்தான் செய்யும். அப்போது எழுகின்ற பகையை விசிறிவிட்டு பெரும் பகையாக, புகையாக இருப்பதை நெருப்பாக மாற்றிவிடாமல் அந்த பகை உணர்வு மிக்கவும் நேயம் மிக்கவனாக மாற்றிக் கொள்ளுவோமோ போன்ற சான்றோர் பெருமக்களிடம் இந்த உலகமானது அடைக்கலமாக சென்று அடையும் என்ற பொருளில்தான் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு வாழ்க்கையினுடைய வரலாற்றினுடைய ஏடுகளை புரட்டி பார்ப்போமே ஆனால் உலக வரலாற்றிலேயே ஒரு மன்னன் வெற்றி கொண்ட பின் தன்னுடைய வெற்றியை கொண்டாடாமல்
உலக அளவிலேயே அசோக மாமன்னன் மட்டும்தான். திரும்பி பார்த்த ஒரே மன்னன் அவன். கலிங்கத்து போரிலே ஏற்பட்ட வீழ்ச்சிகளையும் வெட்டி சாய்க்கப்பட்ட உயிர்களையும் உடல்களையும் கண்ட பிறகு மாற்றம் கொள்கின்றான். மற்றவர்களுக்கெல்லாம் வெற்றியிலே துள்ளல் ஏற்படக்கூடிய நிலையிலே இவன் துவண்டு போகின்றான். புத்தருடைய பெரும் கருத்தினை தன் கொள்கையாக ஏற்று உலகம் முழுமைக்கும் அவருடைய கருத்தினை பரப்பச் செய்கிறான், பரவிடச் செய்கிறான். இதுவும் ஒரு சான்றோன் என்ற அடிப்படைக்கு சான்றாக நிற்பவன் அசோகன். எனவேதான் துன்பம் இல்லாத துன்பம் போக்கிய மன்னன் என்ற அடிப்படையில் அவன் இன்னமும் வரலாற்றினுடைய ஏடுகளிலே கொண்டாடப்பட்டு வருகின்றான். அதனை போன்றே அமெரிக்க நாட்டிலே இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் பெரும் பகை வெள்ளையருக்கும் கருப்பர்களுக்கும் இடையே தொடர்ந்து நிலவி வந்த நிலையில் கூட தன்னுடைய பெரும் ஆற்றலால் வெள்ளையனாக இருந்த நிலையில் கூட கருப்பர்களுக்காக போராடி இவன் ஏன் கருப்பனுக்காக போராடுகிறான் என்ற அளவில் தான் என்பதற்காக என்ற காரணத்திற்காக கொல்லப்பட்டவன் உலகிலேயே முதல் முறையாக ஆப்ரஹாம் லிங்கன் என்ற அடிப்படையிலும் அவனும் இந்த பகையையும் நட்புணர்வாக மாற்றிய பெருமகன் ஆப்ரஹாம் லிங்கன் என்பதையும் வரலாறு தன் ஏடுகளிலே பதிவு செய்து வைத்திருக்கிறது. நண்பர்களே, எண்ணூத்தி 875வது குறள். தன் துணை இன்றால் பகை இரண்டால் தான் ஒருவன் இன் துணையாக கொள்க அவற்றில் ஒன்று. பொருள் கொள்ளுகின்ற முறை எப்படி எனில், அவற்றின் ஒன்று இணையாக இன் துணையாக கொள்க. இரண்டு பகை இருக்குமெனில், எப்படி இரண்டு பகைவர்கள் இருக்கும் போது எளிதாக ஒருவனை ஒரு நாட்டினை துணையாக கொள்ள முடியுமா, இனிய துணையாக கொள்ள முடியுமா என்றால் அதற்கும் வரலாற்றிலே பல சான்றுகள் உள்ளன. நண்பர்களே, ஒரு சான்று, மலையமான் திருமுடிக்காரி என்பவன் தன் வயம் பெரும் படையினை வைத்திருந்தான். வீரம் செறிந்த படை வீரர்கள் அவன் படைக்குள் இருந்தனர். யார் பொருள் கொடுக்கின்றனரோ அவர்கள் சார்பாக நின்று படை நடத்தி வெற்றியை ஈட்டி தரக்கூடிய வகையிலே இருந்த அவன் யார் பொருள் அதிகமாக கொடுக்கின்றார்களோ அவன் பக்கம் நின்று வெற்றியை ஈட்டி தரக்கூடிய வகையிலே இருக்கின்றது போன்று இரண்டு பகைவர்கள் இணைந்து கொண்டால் அவற்றிலே ஒரு பகை நேரடி பகை, மற்றொரு பகை நேரடி பகைவனுக்கு துணையாக வருகின்றவனாகத்தான் மற்றொருவன் இருப்பான். அந்த துணையாக வருகின்றவனையும் தன்னுடைய பெரும் ஆற்றலால் தகைமையால் நட்பாக்கி கொண்டு விட்டார். பகை இரண்டாக இருந்தது இரு மடங்காக இருந்தது ஒரு மடங்கு இயல்பாகவே குறைக்கப்பட்டு விடும். அதற்கு மிக அருமையான கருத்தாக சொல்லுகின்றார். ஏனெனில் அந்த இரண்டாவது பகைவன் அல்லது மாற்றானுக்கு துணையாக நிற்பவன் பொருளுக்காக நிற்பான் எனில் அவனிடம் பொருளினை தந்து தன் பக்கம் இழுத்து கொள்ளுதல், ஈர்த்து கொள்ளுதல், நட்பாக்கி கொள்ளுதல் என்பது எளிய ஒரு முறை என்ற அடிப்படையிலேதான் வள்ளுவர் இந்த கருத்தினை பொதிந்து வைத்துள்ளார். இந்த குறளிலே நேர் பகைவனை ஒரு துணை நிற்பவன் நற்பயன் கருதி சென்றவனே. அவனுக்கு பொருட்பயன் ஒரு காரணமாக அமையுமெனில் அவனிடம் பொருளினை கொடுத்து தன் பக்கம் ஈர்த்து கொண்டு நிலைநிறுத்தி கொண்டு பகையனுடைய வலிமையை பாதியாக குறைத்துக் கொள்பவனே அறிவுடையவன் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். நண்பே, இதற்கு மிக அருமையான ஒரு விளக்கத்தினை முதுமுனைவர் இளங்குமரனார் தருகிறார். எப்படி இன்துணையாக இனிய துணையாக கொள்வது என்று சொல்லும் போது தன் திறத்தால் தனிமைப்படுத்தி விடுதல்,
பருமரத்தின் ஆணி வேரையே பறித்து எடுத்துவிட்ட நிலையாகும். அவனுக்கு பொருளை தந்து விட்டால் இவன் பக்கம் சாய்ந்து விடுவான். பகைவனை வெற்றி கொள்வது என்பது அல்லது பகைவனுடைய வலிமையை பாதியாக குறைத்து விடக்கூடிய வாய்ப்பு கூறுகள் நிறையவே உண்டு என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். 876வது குறள், தேரினும் தேரா விடினும் அழிவின் கண் தேரான் பகான் விடல். இங்கே அளபடையை கையாண்டுள்ளார் திருவள்ளுவர். தேரினும் தேரா விடினும் அறிவின் கண் தேரான் பகான் விடல். அதாவது அறிந்தோ அறியாமலோ ஒரு நாட்டினை தன்னுடைய நேய நாடு, துணையாக இருக்கக்கூடிய நாடு, பகை கொள்ளாத நாடு என்று ஏதோ ஒரு காரணம் பற்றி முடிவுக்கு வந்துவிட்டால் ஒரு மன்னன், ஒரு நாட்டின் தலைவன், அந்த நாடு பகைத்து கொண்டால் பிறகு அந்த வேளையிலே பகை கொண்ட வேளையிலே ஆய்வு செய்து கொண்டு இருக்கக்கூடாது. அவன் நமக்கு துணையாக நிற்கக்கூடியவன் எவன் என்பதை பற்றி தேராமல் தெளிந்தாலும், தெளிந்த பின் அவன் மாறிவிட்டாலும், இந்த போர்ச்சூழல் உருவாகிவிட்ட பின் முடிவினை மேற்கொள்ளக்கூடாது. அவ்வாறு முடிவினை ஐயத்தினை மேற்கொண்டால் நட்பாக இருக்கக்கூடிய, நட்பாக மாறக்கூடிய வாய்ப்பு கூறுகள் இருக்கின்ற பொழுதிலும் அந்த நட்பு நாடு பகை நாடாக மாறிவிடும் என்பதை தன்னுடைய கூர்த்த மதியினால் இந்த குறளிலே பொதிந்து வைத்திருக்கிறார் திருவள்ளுவர் பெருமகனார். அதாவது வேறு ஒரு பழமொழியை கூட முதுமுனைவர் இளங்குமரனார் பதிவு செய்திருப்பது உண்மையிலேயே அவருடைய ஆழமான அறிவினை தெளிவாக காட்டுகிறது. நண்பர்களே, வீடணனுடைய உதவியினால் பெற்ற வெற்றியாக கருதப்படுமா? ஒருபோதும் இல்லை. ஏன்? அவன் காட்டி கொடுத்தவன் என்ற அடிப்படையிலே ஒரு வசையாகத்தான் உள்ளதே வீடணன் தந்த வெற்றி. அதனை போன்றே நான் ஒரு பெயரினை குறிப்பிட்டால் மற்றவற்றை இட்டு நிரப்பிக் கொள்ளுக. காகித புலி கருணா. ஈழத்தை பற்றி எண்ணிக்கொள்ளுக நண்பர்களே. மடிப்பிள்ளையை நம்பி மாடு மேய்க்கும் பிள்ளையை கொன்றானாம் என்பது போல எந்த வேளையில் ஒரு நாட்டினை பற்றிய திறமையை, பகைவனுடைய திறமையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று வேலையை கூட கருதி பார்த்தல் வேண்டும் என்று திருவள்ளுவர் எல்லோருக்குமே, எல்லா நாட்டினருக்குமே தனது எச்சரிக்கையை விடுக்கின்றார். 877வது குறள், நோவர்க்க நொந்தது அறியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. இத பொருள்முறை கொண்ட முறையில் கொண்டு விட்டால் மிக எளிமையாக எல்லோருக்கும் எளிய வகையிலே விளங்கிவிடும் இதனுடைய பொருள். நொந்தது அறியார்க்கு நோவர்க்க மென்மை பகைவர் அகத்து மேவர்க்க. இந்த சந்தமும் அடுக்கும் வள்ளுவருக்கு கைவந்த கலை. நோவர்க்க என்ன நோவர்க்க என்று சொல்லும் போது, நொந்தது அறியார்க்கு நோவர்க்க. ஒரு பகை கொண்டு விட்டான் ஒரு மன்னன். தன்னுடைய வலிமையின்மையை பற்றி, வலிமை குறையை பற்றி, தன்னுடைய படை வலிமையை பற்றி, படையினுடைய திறனை பற்றி, படையினுடைய எண்ணிக்கையை பற்றி பகைவனுக்கு தெரிவித்து விடக்கூடாது. வலிமை இழந்து விட்டோமே என்று புலம்பலும் கூடாது என்று தனி மனிதனுக்கு சொல்லுவது போன்றேதான் மற்றொரு நாடு, ஒரு நாடு தன்னுடைய வலிமையினை மற்றவரிடம், பகைவனிடம் வெளிப்படுத்திவிடக் கூடாது என்பதுதான் இந்த குறளிலே சொல்லப்படுகிறது. நண்பர்களே, நொந்தது அறியார்க்கு, பகைவன் அறியாத இருக்கும் நிலையிலே, அறிந்து கொள்ள இயலாத நிலையும் இருக்கும் போதே, சூழல் இருக்கும் நிலையில் இவன் தன் நாட்டினுடைய, தன் படையினுடைய திறனை பற்றி அவனுக்கு தெரிவித்து விடக்கூடாது என்று எச்சரிக்கிறார் திருவள்ளுவர். மென்மை பகைவர் அகத்து மேவர்க்க. இதனை அவன்
கொண்டு செல்லாதே, பகைவனிடத்தில் கொண்டு செல்லாதே. மென்மை என்று சொல்லும் போது தன்னுடைய மெலிந்த நிலையை, தனி ஒருவர் எவ்வாறு எனக்கு இந்த வலி அந்த வலி என்று உடலை பற்றியோ உடைமைகளை பற்றியோ வேறு பலவற்றை பற்றியோ தன்னுடைய பகைவனிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எப்படியோ அப்படித்தான் மற்றொரு பகை நாட்டினோட தன்னுடைய வலிமை குறைவினை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்த குறள் 878வது குறள். வகை அறிந்து தற்செய்து தற்காப்பு மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. பொருள் முறையானது, பகைவர்கண் பட்ட செருக்கு வகையறிந்து தற்செய்து தற்காப்பும் மாயும். இந்த பகைவர்கண் பட்ட செருக்கு என்று வகையறிந்து தற்செய்து தற்காப்பு மாயும் என்று எப்போது தன்னுடைய தற்காப்பும் மாயும் என்று சொல்லும் போது அவனிடம் தன்னுடைய பகைவர்கண் பட்ட செருக்கு என்று அவனுடைய வலிமையை கண்டு அஞ்சிவிட்டால் பகைவர்கண் பட்ட செருக்கு வகையறிந்து தற்செய்து தற்காப்ப மாயும். அதாவது அரணை பற்றி சொல்லியது போன்றேதான் இந்த தன் நாட்டினை எவ்வாறு காத்து கொண்டானே, ஆனால் பகைவனுடைய செருக்கானது தானாகவே அழிந்து ஒழிந்து விடும் என்பதை குறிப்பிடுகிறார் வள்ளுவர். அதற்கு அடுத்ததாக நம்முடைய தலைவர் ஐயா குறிப்பிட்டது போல, இளைதாக முள்மரம் கொள்க களையுனர் கை கொல்லும் காழ்த்த இடத்து. திருவள்ளுவர் மேலோட்டமாக சொல்லுவது போல் நமக்கு எல்லாம் தெரிந்தாலும் அதற்குள் ஆழமான கருத்து நிறைந்து பொதிந்து மறைந்து விரித்து பார்த்தாலே மட்டும்தான் ஆழமான கருத்து என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள இயலும் தோழர்களே. இளைதாக முள்மரம் கொள்க, இதனை சொல்லும் போது இரு விரல்களால் கிள்ளி எரிந்து விடக்கூடிய ஒரு முள்செடியினை அது செடியாக வளர தொடங்கும் போது இலை இரண்டினை விட தொடங்கும் போதே எளிதாக இரு விரல் கொண்டு நீக்கிவிட வேண்டும். அவ்வாறு களைந்துவிட களையினை பறித்து எறிய களையினை பறித்து எறிய தவறிவிட்டோமே, ஆனால் அது சிறிய நாற்று, அது வளர விட்டு விடுவோம் என்று வேலி ஓரத்தில் தான் இருக்கிறது என்றோ வரப்பின் ஓரத்தில் தான் இருக்கிறது என்றோ ஒரு அது அரணாக இருக்கக்கூடும், முள் வேலியாக அமையக்கூடும் என்று தவறான கண்ணோட்டத்தை விட்டுவிட்டால் இளைதாக முள்மரம் கொள்க. அது இளமையாக இருக்கும் போதே, எளிதாக இருக்கும் போதே, சிறிதாக இருக்கும் போதே, வடிவில் சிறியதாக வலிவில் மென்மையாக இருக்கும் போதே அது எளிதாக கிள்ளி எறியப்படுதல் வேண்டும். ஒரு சிறு பொறியினை நாம் கவனிக்காது விட்டுவிட்டால் அந்த சிறு நெருப்பு பொறியானது ஒரு வீட்டினையே கொளுத்தி விடக்கூடிய அளவிற்கு பருத்து புகையாக மாறி நெருப்பாக சென்று தீ பொறியாக மாறி அந்த வீட்டினையே கொளுத்தி விடக்கூடிய பல நிகழ்வுகளும் வரலாற்றிலே பதியப்பட்டுள்ளன என்பதால் தான் இளைதாக முள்மரம் கொள்க என்று சொல்கிறார். கொள்க என்று சொல்லும் போது ஒரு கொற்றவனுக்கு உரிய சொல்லாக செயலாக உள்ளதையும் நாம் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். கை கொல்லும் காழ்த்த இடத்து, இந்த காழ்த்த என்ற பொருளும் கை என்ற பொருளும் கையினால் செய்யப்படுவதை வள்ளுவர் குறிப்பிடுவதாக நாம் எல்லோரும் எண்ணிக்கொள்ளுதல் வேண்டாம் என்பது என் கருத்து. கை என்பது சொல்லும் போது செய்கை, ஒரு சிறிய செய்கையால் இந்த முள் மரத்தை போன்ற பகையை, ஏனெனில் பகைத்திறம் தெரிதல் என்ற அதிகாரத்தின் கீழ் உள்ள இந்த குறள் என்பதால் எளிதாக ஒரு சிறு செயலை செய்து ஒரு அழுக்கினை, ஒரு மாசினை, ஒரு குற்றத்தினை, ஒரு குறையினை நீக்கிவிடக்கூடிய ஒரு சிறு செயலை அது அப்படித்தான் இருக்கிறது என்று தவற விட்டு விட்டோமானால் ஒரு சிறு செயலை சொல்லுவோமே. இது பளிங்கு தரை, பளபளப்பாக உள்ள தரை, மெருகேறியது, ஆனாலும்
அதிலே ஒரு சிறு துளி நீர் இருப்பின் அது அறியாமல் ஒற்றை காலினை முன்வைத்து விட்டோமே ஆனால் வழுக்கி ஒட்டுமொத்த உடலையும் கீழே சாய்த்து விடக்கூடிய வாய்ப்பு கூறுகள் உள்ளதால் ஒரு செய்கையை என்று கை என்று சொல்லும் போது செய்கை என்று பொருள் கொள்ளலாம். அந்த செய்கையால் அதனை சிறிய அளவிலே வளர்வதற்கு முன் பகையினை வெட்டி வீழ்த்துதல் வேண்டும். பகை முளைக்கும் போதே பகையை அறிந்து கொண்ட உடனேயே அதனை வெட்டி வீழ்த்திடல் வேண்டிய செயல்களை செய்கைகளை செய்திடல் வேண்டும் என்ற கருத்தில்தான் நேரடியாக நேர்முறையாக சொல்லாமல் ஆழமான கருத்தினை தன் குரலிலே பொதிந்து வைத்துள்ள திருவள்ளுவர் பெருமகனார் கை கொல்லும் காழ்த்த இடத்து முற்றினால் புறையோடி போன புண் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அதனை போன்று அது எளிதாகவே நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நாம் எதிர்கொள்ளுகிறோம் என்பதை கண்கூடாக அறிந்த ஒன்றுதான். எடுத்துக்காட்டாக நீரிழிவு நோயர்கள் அறிவர். காலிலே ஒரு சிறு புண், வேர்க்குரு போன்றுதான் ஒரு சிறு புண் தோன்றும். ஆனால் அதனை கவனிக்க தவறி விட்டோமே ஆனால் நம்முடைய மகனாகவே இருந்தாலும் சொல்லுவான், காலினை வெட்டி நீக்கத்தான் வேண்டிய அளவுக்கு செல்லாமல் உடனுக்குடன் கவனித்திடல் வேண்டும் என்று வள்ளுவர் குறிப்பிடுவதாகவே நாம் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, நிறைவாக மிக அருமையான கருத்தினை இந்த குறளிலே பொதிந்து வைத்துள்ளதை நாம் எல்லாம் எண்ணி எண்ணி மகிழலாம். நண்பர்களே, உயிர்ப்ப உளர் அல்லர் மறை செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாகாதார். உயிர்ப்ப உளர் அல்லர் மறை செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாகார். இதனை பொருள் கொள்ள வேண்டிய முறையானது மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். உயிர்ப்ப உளர் அல்லர் என்ன பொருள்? மண் என்று சொல்லும் போதே நிலைத்த, நீடித்த, நிலையான என்ற பொருள். இந்த ஒன்றை நிலையான ஒன்றாக இருக்க வேண்டுமேனால் ஒரு நாடு நிலைத்திருக்க வேண்டும் எனில் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலாதார். இந்த நிலையாக ஒரு நாடு நீடித்து இந்த மண்ணிலே வழங்கப்பெற வேண்டும் எனில் அது வலிமை இல்லாத போதே அதனை சிதைத்திடல் வேண்டும். எதிரினை, பகையை சிதைத்திடல் வேண்டும். செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலார். உயிர்ப்ப உளர் அல்லர். இந்த உயிர்ப்ப உளர் அல்லர் வெறும் மூச்சு ஓடிக்கொண்டு இருக்கின்ற ஒரு தனி மனிதனை போலவேதான் அந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்குமே ஒழிய நாற்புறமும் பகையால் சூழப்பட்டு எப்போது வேண்டுமானாலும் கைப்பற்றப்படும் என்ற அளவிலே இந்த குறளினை முத்தாய்ப்பாக அந்த அதிகாரத்தின் கடைசி குறளாக பொதிந்து வைத்திருப்பதாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, மீண்டும் இந்த குறளினை நாம் படித்தோமே ஆனால் சொற்கள் மிக மிக எளிய சொற்கள் தான். அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் விளங்காமல் இருந்தால் அகர முதலியை புரட்டி பார்த்து இதுக்கு பொருத்தமான உரை என்ன, பொருத்தமான பொருள் என்ன என்பதை பிணைத்து கொண்டோமே ஆனால் இந்த குறளுக்கும் எளிய அளவிலே நாம் பொருளினை விளங்கிக் கொள்ள இயலும். உயிர்ப்ப உளர் அல்லர். உயிர் இருக்கோ, ஆனா அவர்கள் வெறும் உடலாகத்தான் நடமாடிக்கொண்டிருப்பது போன்றுதான் என்று சொல்லுகின்றார். இதனை பற்றி சொல்லும் போதெல்லாம் புனை கதையாக இருந்தாலும் மகாபாரதத்தை பற்றி, பாஞ்சாலி சபதத்தை பற்றி பாவலர் பாரதியார் குறிப்பிடுவது போல் தருமனை விளையாட்டாகத்தான் சகுனி அழைக்கின்றான். அவனை அந்த சூதாட்டத்திற்குள் கொண்டு வந்து ஈர்த்த பிறகு, அடடா, நீ விட்டுவிட்ட பொருளை அடுத்த ஆட்டத்தில் நீ மீண்டும் அனைத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என்று தூண்டப்படும் போது நம்முடைய தரும மகாராசர் தருமர்
மயங்கி போவது போன்று இந்த விளையாட்டாக கூட இந்த பகையை நாம் வளர்த்து கொண்டோமே ஆனால் தீமை பயக்கும் என்று குறிப்பிட்டுள்ளதாகவும், பகையினுடைய திறமையை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடுதல் கூடாது, திறனுக்கு மேலாகவும் மதிப்பிடுவதும் பிழைபட நம்மை குறைத்து விடும் என்ற அளவிலே எந்த ஒரு நாடும் அடுத்த நாட்டினே பகை நாட்டினுடைய பகைமையின் படை வலுவினையும் அறிந்து கொள்ளுதல் போன்றுதான் தன் நாட்டு மக்களுக்கும் தற்காப்பு அரணாக விளங்க வேண்டிய கட்டாயமும் இருப்பதை போன்றுதான் இருப்பதால் இந்த தன்னுடைய கூர்த்த அறிவால் இந்த அதிகாரத்தினுடைய 10 குறள்களிலும் பகைத்திறன் அறிதல் பற்றி மிக அருமையாக குறிப்பிட்டுள்ளார். இந்த வேளையிலே நாம் தமிழினுடைய பெருமையை அறிய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே ஏன் சொற்கள் இவ்வாறு விளங்குகின்றன, வழங்கப்படுகின்றன என்பதையெல்லாம் அதனுடைய காரணத்தையும் அறிந்து கொண்டோமே ஆனால் அது மிக எளிமையாக மாற்றம் கொண்டுள்ளது. இந்த இலக்கண வகைப்படித்தான் இந்த சொற்கள் மாற்றமடைந்து தற்போது வழங்கப்படுகின்ற அந்த அளவிலே ஏற்கனவே நான் குறிப்பிட்ட சொற்களாக இருந்த போதிலும் உங்களிடையே பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்வு அடைகிறேன். இந்த பகல் என்ற சொல்தான் பால் என்று மாறுகிறது. அந்த ஒற்றை இடை எழுத்து குறைந்து நீக்கப்பட்டு ஆதி நீடல் என்ற முறைப்படி முதல் எழுத்து நீண்டு நெடில் எழுத்தாக மாறி பகல் என்ற சொல் பால் என்பது பால் நிலா காய்கிறது என்று சொல்லுகின்றோமே அல்லவா, அதனை போன்று பால் வெண்மையாக இருப்பது போல் பகல் பால் என்று மாறுகிறது. அதனை போன்றுதான் அகல் ஆள் என்று மாறுகிறது. நுவல் பொருள்தான் நூல் என்று மாறுகிறது. மிகுதி மீதியாகிறது, பகுதி பாதியாகிறது, துகள் தூள் என ஆகிறது, செய்தி சேதி ஆகிறது, பெயரன் பேரனாகின்றான், தந்தை தாதை ஆகிறான், மூத்த தந்தை தான் மூதாதை, தந்தைக்கு மூத்தவர்கள் எல்லாம் மூதாதை என்று சொல்லுவது போல அகழ் ஆள் என்று ஆகிறது, அகழி ஆழி ஆகிறது, பகுத்தி என்று சொல்லுவதுதான் பாத்தி என்று சொல்லுகின்றோம். தொகுப்பு தோப்பாக மாறுகிறது. பாய்ச்சுவதால் தொடர்ந்து தருவதால் அது பாய்ச்சி என்று சொல்லப்படுகிறது. தொகை தோகையாக மாறுகிறது. இன்னும் சொல்ல போனால் வீட்டிலே காரைக்குடியிலே சொல்லப்படுவது போல அம்மாவுடைய அம்மாவையும் அல்லது அப்பாவுடைய அம்மாவையும் ஆட்சி என்று சொல்லுகின்றோம். ஆட்சி என்பது ஆட்சியாக மாறுகிறது. பீச்சி அடிக்கிறது என்று சொல்லும் போது பீச்சி அடிக்கிறது என்று சொல்லுகின்றோம். மற்றொரு சொல் மலையாளத்தில் குறிப்பிடுவது போல பிந்திய ஒன்றை, காயிலே பிந்திய ஒன்றை பிஞ்சு என்று சொல்லுகின்றோம். முந்து முத்து என ஆகி முற்று என மாறுகிறது. நைந்து என்பதுதான் நஞ்சு என மாறுகிறது. நஞ்சு வயக்கண்டும் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, 5 5 என்று ஆகிறது. சீப்பு தான் சீப்பு என மாறுகிறது. பீற்றல் தான் பீற்றல் என மாறுகிறது. பாய்ம்பு பாம்பு என மாறுகிறது. பாய்வு என்பது பாவு என மாறுகிறது. புகுந்து போந்து என்று பொந்து என்று மாறுகிறது. பொறுத்தான் என்பதுதான் பொத்தான் என்று மாறுகிறது. உறவு முறை பெயர்களிலே நாம் அத்தான் என்று சொல்லுகின்றோம் அல்லவா, அந்த அத்தான் என்று சொல்லுகின்ற போது அழித்தான் என்ற சொல்தான் அத்தான் என்று மாறுகிறது. மேலும் சுருக்கி அழியன் என்று சொல்லுகின்றார்கள். மலையாளத்திலே அக்காவினுடைய கணவரை அழியன் என்று சொல்லுவதையும் இங்கே கருதி பார்க்க வேண்டும். மற்றொன்று, இந்த சொல் வரலாற்றையும் சொல்லக்கூடிய அளவிலே தமிழிலே உள்ளதையும் கருதி பார்க்க வேண்டும். கதவை சாத்து என்று சொல்லுகின்றோம். ஏன் கதவை சாத்து என்று சொல்லுகின்றோம்? நாம் குகையில் வாழ்ந்தோம் என்பதற்கு அடையாளம் காட்டக்கூடிய வகையிலே அந்த சொல் அமைந்திருப்பதை கதவினை வெறுமனே சாத்தி வைக்கிறதால் சார்த்தி வைப்பதுதான் சாத்தி வைப்பதாக மாறுகிறது. சாய்வு சாவு என்ற சொல்லாக மாறுகிறது. கூமுட்டை கூமுட்டை என்று சொல்லுகிறது. கூழ் முட்டை தான் கூமுட்டை ஆகிறது. என்ன நக்கல் பண்றியா அப்படின்னு கேட்கிறார்கள். நசுக்கள் தான் நக்கல் ஆகிறது. கோர்ப்பு தான் கோப்பு ஆகிறது. கோர்வை தான் கோவை என்று ஆகிறது. அவர் என்று இவர் என்றும் உவர் என்றும் சொல்லப்படுவது அவள் என்றும் சொல்லப்படுவது விகுதியாக மாறும்போது சொல்லீராக மாறும்போது
அன் விகுதியாகவும் அரு விகுதியாகவும் அள் விகுதியாகவும் மாறுகிறது. மகன் என்று சொல்லுவதுதான் மான் என்று சொல்லுகின்றோம், அம்மான் என்று சொல்லுகிறோம், பெம்மான் என்று சொல்லுகிறோம், பெருமான் என்று சொல்லுகின்றோம். சீர்மகன் என்று சொல்லுவதுதான் சீமான். இந்த சீமானை எண்ணிக்கொள்ளாதீர்கள் நண்பர்களே. மற்றொரு சொல் பவள மல்லி என்று சொல்லுகின்றோம். ஏன் அதனை பவள மல்லி என்று சொல்லுகின்றோம்? நாம் எப்போதேனும் எண்ணி பார்த்தோமோ? பவளக்கால் மல்லி, அந்த பூவினுடைய காம்பு சிவந்திருக்கும். மல்லி என்று சொல்லு கூட அதிலே மனம் சேர்ந்து இருப்பதால் அது மல்லி. மல் என்ற சொல் சேர்ந்திருத்தல், அதுதான் கொத்துமல்லி என்றும் நாம் குறிப்பிடுகின்றோம் நண்பர்களே. மல் என்றால் பொருந்துதல், சேர்ந்தல் என்று பொருள். வேறு ஒரு சொல்லாக வரும்போது கூட கால் குட்டல் பூ, காம்பு, பூவினுடைய கால். காலிஃபிளவர் காலிஃபிளவர் என்று சொல்லுகின்றோமே, அந்த காலிஃபிளவர் என்ற சொல் கூட ஒற்றை காலில் அந்த பூ நிற்கின்றதால் அதற்கு காலிஃபிளவர். கால் என்றாலே நீண்ட காம்பினையுடைய பூ. பூதான் அது, காயில்னு நம்ம சொல்லிக் கொள்ளுகிறோம். அதே போல அடிக்கடி நமக்கெல்லாம் ஒரு ஐயம் எழக்கூடிய வாய்ப்பு உண்டு, வாய்க்காலுக்கும் கால்வாய்க்கும். அப்படி சொல்லும் போது நாம் நினைத்து பார்க்க வேண்டும், முட்டைக்கோழிக்கும் கோழி முட்டைக்கும் எருள். இந்த இரண்டாவது சொல் முதற் சொல்லினுடைய பொருளை அடையாக கொள்வதாக நம்முடைய புலவர் கூட அடிக்கடி குறிப்பிடுவார். வாய்க்கால், இந்த கால் என்பது நீண்டு செல்வது வாய்க்கால். கால்வாய் என்பது அதனுடைய வாய் பகுதியை பற்றி சொல்லும் போது வாய் திறப்பு. அதனை போன்ற இந்த மானம் என்ற சொல்லை பற்றி கூட இன்று ஒரு பெரிய தினமணியிலே ஞாயிறு மலரிலே மானம் என்ற சொல்லை பற்றி ஒரு திறனாய்வே வந்துள்ளது நண்பர்களே. மானம் எனில் அளவு என்ற பொருள்படுவது. தன்மானம் என்பது ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வகையிலே வேறுபடுவதால் அதனை தன்மானம் என்று குறிப்பிடுகின்றோம் என்று கூறி என்னுடைய உரையை இவ்வளவு நேரம் கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு என்னுடைய மீண்டும் நன்றியை குறிப்பிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. பல பலம்.